ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் ஒரு பெர்ஷியன் கிட்டன் வாங்கியிருந்தோம். அந்த பூனையோட வீடியோவை நான் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக ஆட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு பூனையோட பொருட்கள் எல்லாமே எங்கே வாங்குனீங்க, என்ன ப்ரைஸ்ன்னு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. நான் அதில் எல்லா பொருளும் மீஷோவில் தான் வாங்கினேன். 1-2 பொருள் மட்டும்தான் பக்கத்தில் இருக்கிற கடைகளில் போய் வாங்கினேன். அதெல்லாம் என்ன ப்ரைஸு, அதோட டீட்டெயில்ஸ் என்னென்ன, அதோட கோடு எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது பெட்ஸ் வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு பொருளையும் ஒரு சின்ன அன்பாக்சிங் மாதிரி பார்த்துட்டு நம்ம ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். நான் பூனையை வாங்கிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு வாங்கின பொருள்னால் இது தான். ஏன்னா வந்த அன்றைக்கி எல்லாரையும் நல்லா புராண்டி விட்டுருச்சு. நெயிலெல்லாம் அவ்வளோ ஷார்ப்பாக இருந்துச்சு. அப்புறம் எல்லோரும் சொன்னாங்க, நெயில் இவ்வளோ ஷார்ப்பாக இருந்தால் வீட்டில் ஒரு பொருளை விடாது, எல்லாத்தையும் கீறி விட்டுருன்னு சொன்னாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நான் நெயில் கட்டர் தான் வாங்கினேன். இந்த நெயில் கட்டர் கூடயே இந்த நெயிலை ஷார்ப் பண்ணுறது ஒரு டூல் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு சீப்புமே ஃப்ரீயாக வந்துருச்சு. இது 3மே சேர்த்து 250 தான் இருந்துச்சு. நான் இப்போ காட்டுற எல்லா பொருளோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்க. இந்த சீப்பு பூனையை சீவருக்கு மட்டும் இல்லாமல் அதோட பேன் ஏதாவது இருந்தாலும் அதிலே வரக்கேற்ற மாதிரி இருக்குது. முழுசாகவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நெயில் கட்டருமே நல்லா ஷார்ப்பாகவும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரியும் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எனக்கு பூனைனா ரொம்பவே பயம். அதுக்கு பயந்துட்டு எங்கேயாவது எசக்கு பிசக்காக வெட்டிடுவோமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் இது லாக் பண்ணிக்கிற மாதிரி, எவ்வளோ வெட்டணுன்ற அளவில் லாக் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இருந்தாலுமே இது வாங்கிக்கலாம். சில பேர் கோழிக்கு கூட நகம் வெட்டுறாங்க, அதுக்கு கூட இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நல்லா ஷார்ப்பாகவும் பிடிக்கிறதுக்கு ஹேண்டியாகவும் இருக்குது. அப்புறம் நெயில் கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அந்த நெயிலெல்லாம் தேய்ப்போம் இல்லைங்களா, அதுக்காக ஒரு டூல் கொடுத்துருந்தாங்க. நல்லா அது சொர சொரன்னு சூப்பராக இருந்துச்சு. பூனைக்கு நெயில் கட் பண்ணுறது, அந்த டூலை யூஸ் பண்ணுறது, சீவுறது எல்லாமே முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த நெயில் கட்டர், அப்புறம் அந்த ஒராசர டூலு, அப்புறம் சீப்பு, இது 3ம் சேர்த்து 258 ரூபா இருந்துச்சு ஆஃபரில். இப்போ வரைக்கும் அதே ரேட்டில் தான் இருக்குது. லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன். ரெண்டாவதாக நான் வாங்கின பொருள் வந்துட்டு பெல்ட்டு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூனைக்கு மணி கட்டுறது யாருன்னு. அந்த மணியோடு இருக்கிற மாதிரி பெல்ட்டு தேடி கடைசியாக இது கிடச்சிது, நான் வாங்கினேன். இது பூனை நாய் ரெண்டுக்குமே போட்டுக்கலாம். பூனைக்கு கழுத்தில் பர்மனெண்ட்டாக மாட்டி விடுற மாதிரி ஒன்று, அது வந்து மணியோடு வந்திருந்தது. அதுக்கப்புறம் லாங்காக ஒரு பெல்ட் இருந்தது. பூனையை எங்கேயாவது நம்ம வாக்கிங் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தால் அதோட அட்டாச் பண்ணி நம்ம அப்படியே கூட்டிகிட்டு போய்க்கலாம். இந்த பெல்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது. நாய்க்குட்டிக்குமே கரெக்டாக இருக்கும். சின்ன பெல்ட்டில் இருந்த மணி வந்து லைட்டான சவுண்டோட சூப்பராக இருந்துச்சு. இதை பர்மனெண்ட்டாக நாங்கள் கழுத்தில் மாட்டி விட்டுட்டோம். நைட்டு பெட் லைட்டில் இது நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. 3 மாதமாக யூஸ் பண்ணியுமே அது அப்படியே தான் இருக்குது, இன்னுமே ஆகலை. நாய் பூனைக்கு ஏற்ற மாதிரி லூஸ் பண்ணிக்கிற மாதிரியும், இல்லை பெருசாக ஆயிடுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியும் பெல்ட்டோட டைப் கொடுத்துருந்தாங்க. இந்த பெல்ட்டோட ப்ரைஸ் வந்துட்டு 250க்கு ரொம்பவே வர்த்துன்னு சொல்லுவேன். இப்போ 3 மாதமாக யூஸ் பண்ணியும் என்னமே ஆகலை, சூப்பராக இருக்குது. அடுத்ததான் நான் வாங்கினது இந்த பெட் ஃபுட் பிளேட்டு தான். நான் அந்த பூனை வாங்கின புதுசில் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் தான் சாப்பாடு தண்ணி எல்லாமே வச்சுருந்தேன். ஆனால் அதில் ஒவ்வொரு தடவை சாப்பிடும்போதும் அந்த சாப்பாடு கொட்டி விட்ருது, இல்லைன்னா அது மேலே கால் வச்சு தண்ணியை கொட்டி விட்ருதுன்ற இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்யூஷன்னு யோசிச்சு தான் நான் இதை மீஷோவில் தேடினேன். இது ரேட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மி, ஆனால் செம்ம சூப்பரான ப்ராடக்ட்டுன்னு நான் சொல்லுவேன். வீட்டில் பெட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிளேட் வாங்கணும். இது வச்சதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே ஒரு ப்ரீடு கிரேட்டை நம்ம வளர்த்துறோன்ற ஒரு ஃபீலே வந்துச்சு.
அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க பிளேட்டு. அப்புறம் கீழே வச்ச உடனே அதை பிடிச்சிக்கிற மாதிரி இந்த ஓரத்தில் இந்த சிலிக்கான் மோல்டு மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. அப்படியே அதே இடத்துல பிடிச்சிக்குது. பூனை இது மேலேயே ஏறி இறங்கினாலும் சாப்பாடு எதுவுமே சிந்துறதில்ல. அதில் கரெக்டாக அதை சாப்பிட்டுக்குது. ஆனால் முழுசாக இது ஸ்டீல் தான். மேலே மட்டும் ஒரு சிலிக்கான் கோட் மாதிரி கொடுத்துட்டு அந்த பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. மற்றபடி இது ஸ்டீலு சூப்பராக இருக்குது. இது முதல் நாள் வாங்கின அன்றைக்கி புசிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் வச்சேன். அவள் ஃபஸ்ட்டு பயந்துட்டு ஓடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் சாப்பிடல. அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இப்போ வேறு எதுலேயுமே வாய் வைக்கிறதில்ல, இதில் மட்டும்தான் சாப்பிட்றான். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 180. அடுத்ததாக நான் வாங்கினது இந்த சிலிக்கான் பெட்ஸ் பாத்திங் ஸ்க்ரப்பு. நம்ம வீக்லி ட்வைஸ் குளிக்க வைக்கும் போது என்ன தான் நல்லா குளிக்க வச்சாலும் அந்த முடிக்குள்ளெல்லாம் நம்ம கை வச்சு குளிக்க வைக்கிறது அவ்வளோ இதாக இருக்காது. அதுக்காக தான் நான் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி வாங்கினேன். இது வாங்கினதுக்கப்புறம் பூனையை தேய்ச்சி குளிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது. இந்த மேலே இருக்கிற மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டால் அதோட உள்ளேயே ஷாம்பு ஊற்றிக்கலாம். முன்னாடி சின்ன ஓல்களாக இருக்குது. அந்த வழியாக ஷாம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நம்ம தேய்க்கும் போது நல்லா நிறையா வந்து க்ளீன் சூப்பராக ஆகுது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. புசி அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறா. சைடில் பிக்சர் அட்டாச் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 100 rupees மட்டும்தான். புசிக்கு ஃபுட்டுன்னு பார்த்தா நான் மியாவ் பிராண்டில் பர்ஷியன் கிட்டன் ஓஷன் தான் கொடுத்துட்ருக்கேன். வேறு எதுவுமே கொடுக்கறதில்ல. காலையில் மட்டும் கொஞ்சம் பால் கொடுத்துட்ருக்கேன். பூனைக்கு 12 மாதம் வரைக்கும் நம்ம அந்த கிட்டன் ஃபுட்டு தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அடல்ட் ஃபுட்டு கொடுக்கணும். இது 1 kgக்கு 450 rupees வருது. அடுத்ததான் இந்த பேஸ்கெட்டு. இதை நான் 300 ரூபாய்ன்னு பக்கத்தில் இருக்கிற கடையில் தான் வாங்கியிருந்தேன். பூனை எங்கேயாவது நம்ம வெளியே கொண்டு போகணுன்னா இல்லை டாக்டர்கிட்ட கொண்டு போகணுன்னா ஈஸியாக உள்ளே வச்சு கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஆன்லைனில் தேடி பார்த்தேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் கிடைக்கல. வேறு மாதிரி கிடச்சிது. அது ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. இந்த பேஸ்கெட் வந்துட்டு பெரிய பூனையே வச்சு பார்த்தோம். கரெக்டாக பிடிச்சிருந்தது. அதனால தான் இதுவே வாங்கிட்டு வந்துட்டோம். 2 சைடும் ஹேண்டிலோடு கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கேயாவது பைக்லேயே கேரி பண்ணி கொண்டு போகிறதுனாலும் ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டா ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். இப்போதைக்கு பூனையோட குளிக்கிற திங்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே நான் வச்சுருக்கேன். பூனை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகிறதுனா இல்லை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுனா மட்டும் இதை எடுத்துகிட்டு நம்ம அதுக்குள்ளே பூனை வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். பொறுத்த வரைக்கும் 300 ரூபாய்க்கு இது ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஆன்லைனில் கிடச்சிருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே கிடச்சிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதோட ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியே கிடைச்சாலும் கிடைக்கும். இப்போதைக்கு நான் பூனையை குளிக்க வைக்க இந்த லாசலோவோட ஃப்ரூட் ஷாம்பு ஆரஞ்சு ஃப்ளேவர் தான் வாங்கிட்டு இருக்கேன். இது ப்ரைஸ் வந்துட்டு 200 ரூபாய். நல்ல ஒரு மணமாக இருக்குது. பூனையை குளிக்க வச்சு ஒரு 2 நாளைக்கு இந்த மனம் சூப்பராகவே இருக்குது. கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும், நல்லா நுர வருது. குளிக்க வைக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குது. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது பெட் வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பெட் ரிலேட்டடான ஏதாவது வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலில் நீங்கள் இதுதான் மொதல் வீடியோ பார்க்குறதா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, இல்லைனா இந்த மாதிரி வீடியோ பண்ணலான்னு ஐடியா இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.